அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழ்நாட்டில் தள்ளுவண்டியில் வைத்து உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் அனைத்து வகையான கடைகளுக்கும் FSSAI உரிமம் பெறுவது கட்டாயம் என தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. சான்றிதழ் பெறாத கடைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆன்லைனில் இலவசமாக சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் தமிழ்நாடு புதுச்சேரியில் 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்றும் சில மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நவம்பர் 16ஆம் தேதியன்று கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மற்றும் காரைக்கால் மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நவம்பர் 17 காஞ்சிபுரம், விழுப்புரம், செங்கல்பட்டு, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அதேபோல சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நவம்பர் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு 200 வார்டுகளிலும் ஓய்வறைகள் கட்டப்படும். உடை மாற்றும் அறை, கழிவறை உள்ளிட்ட வசதிகளுடன் 300 சதுரடியில் ஓய்வறைகள் கட்டப்படும். இந்தியாவிலேயே கிளீன் சிட்டி தமிழ்நாடு என்று சொல்லும் அளவுக்கு தூய்மை பணியாளர்கள் துணை நிற்க வேண்டும். தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டம் டிசம்பர் 6 முதல் அனைத்து நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். நான்காவது அறிவிப்பு: குரூப் 4 பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட தேர்வர்கள் சரியான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக TNPSC செயலாளர் தெரிவித்துள்ளார். வருகிற 23ஆம் தேதி இரவு 11:59 மணி வரை விடுபட்ட மற்றும் சரியான சான்றிதழ்களை மறு பதிவேற்றம் செய்ய வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இத்தகவல் அத்தேர்வர்களுக்கு மட்டும் குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் மூலமாக மீண்டும் பதிவேற்றம் செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஓர் அங்கமான அழகப்பா தொழில்நுட்ப கல்லூரியில் AC டெக் செயல்படும் நானோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தில் நானோ சயின்ஸ் மற்றும் டெக்னாலஜி தொடர்பான குறுகிய கால படிப்பு நவம்பர் 26 முதல் டிசம்பர் 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த படிப்பில் நானோ டெக்னாலஜி தொடர்பான அடிப்படை விஷயங்கள், அண்மை கால தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் பயன்பாடுகள் போன்றவை குறித்து சொல்லித்தரப்படும். இதற்கு பதிவு செய்ய கடைசி நாள் வருகிற 18ஆம் தேதி ஆகும். கூடுதல் விவரங்களை பெற 80 98 95 33 65 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ஆறாவது அறிவிப்பு: ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் போட்டித் தேர்வு இன்று 16ஆம் தேதி தாள் 2க்கான தேர்வு நடக்கிறது. இந்த தேர்வில் பங்கேற்க 3,73,438 பட்டதாரிகள் பதிவு செய்துள்ளனர். இவர்களுக்காக தமிழகத்தில் 1241 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தேர்வுகளையும் கண்காணிக்க 32 அதிகாரிகளை நியமித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு: சபரிமலை மண்டல பூஜைக்காக நவம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 16ஆம் தேதி வரை போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சபரிமலை தேவஸ்தானம் அறிவிப்பின்படி டிசம்பர் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் 30ஆம் தேதி மாலை 5 மணி வரை கோவில் நடை சாத்தப்படுவதால் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாது. இச்சிறப்பு பேருந்துகளுக்கு ஆன்லைன் மூலமாக TNSTC.in மற்றும் செயலி மூலமாக இணையதளங்களில் முன்பதிவு செய்து கொள்ளும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் சார்பில் திணை வகைகளை கொண்டு பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் மற்றும் சென்னையில் நவம்பர் 25ஆம் தேதி முதல் நவம்பர் 27ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது என தமிழ்நாடு அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: எழும்பூரிலிருந்து மதியம் 1:45 மணிக்கு புறப்படும் வைபை எக்ஸ்பிரஸ் ஆனது மதுரைக்கு 20 நிமிடங்கள் தாமதமாக சென்றடையும். நவம்பர் 26, 27, 29 மற்றும் டிசம்பர் 1 ஆகிய தேதிகளில் வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் மதுரைக்கு தாமதமாக செல்லும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. 10வது அறிவிப்பு: UPSC முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள்
நேர்முக தேர்வுக்கான பயிற்சியை பெற நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவின் வாயிலாக 50,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நான் முதல்வன் .in என்ற இணையதளத்தில் 24ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். 11வது அறிவிப்பு. மழைக்காலங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்க மாநிலம் முழுவதும் கூடுதலாக தற்காலிக பணியாளர்களை நியமிக்க திட்டமிட்டுள்ளதாக மின் வாரிய அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த தற்காலிக பணியாளர்கள் பொதுப்பணித்துறையின் ஊதிய விதியின்படி ஒரு நாள் ஊதியமாக 216 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பணியாளர்கள் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி வரை மட்டுமே பணியாற்றுவார்கள். குறிப்பாக அதிகப்படியாக பாதிப்புக்குள்ளாகும் மண்டல பகுதிகளில் 4 பணியாளர்களை நியமிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பிற இடங்களில் தேவைக்கு ஏற்ப நியமிக்கலாம். 12வது அறிவிப்பு. மாநில கல்விக் கொள்கை குறித்து உயர்மட்ட குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நவம்பர் 23, 24ஆம் தேதிகளில் நடத்தப்பட உள்ளது. புதிய பாடத்திட்டத்தை வடிவமைப்பதற்கான வல்லுநர் குழு மற்றும் அதை மேற்பார்வையிட்டு ஒப்புதல் அளிப்பதற்கான உயர்மட்ட குழுவை பள்ளிக்கல்வித்துறை சமீபத்தில் நியமனமும் செய்தது. அந்த வகையில்தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷின் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் பங்கேற்க 2 குழுக்களின் உறுப்பினர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 1 முதல் 8ஆம் வகுப்புக்கு அடுத்த கல்வியாண்டு 2026-27 முதல் புதிய பாடத்திட்டம் அமல் செய்யப்பட உள்ளது. 13வது அறிவிப்பு. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் சீரமைப்பு பணி காரணமாக உழவன், அனந்தபுரி, சேது, குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தாம்பரத்திலிருந்து புறப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த மாற்றங்கள் நவம்பர் 30ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. சென்னையில் நாய் உள்ளிட்ட செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெறாவிட்டால் நவம்பர் 24ஆம் தேதி முதல் 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி கூட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளது. கழுத்துப்பட்டையின்றி செல்ல பிராணிகளை அழைத்துச் சென்றால் உரிமையாளருக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் செல்ல பிராணிகள் பொதுவெளியில் கழிவுகளை ஏற்படுத்த உரிமையாளர்கள் அனுமதிக்க கூடாது என்றும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 15வது அறிவிப்பு. வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் பெற டிசம்பர் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. விண்ணப்பதாரர் தமிழகத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் என்றும் வயது வரம்பு கிடையாது என்றும் இதற்கான விண்ணப்பம் மற்றும் பரிந்துரைகள் award.in என்ற இணையதளத்தில் மட்டுமே பெறப்படும் எனவும் தகுதியுடையோர் அரசால் நியமிக்கப்படும் தேர்வுக்குழுவால் தேர்வு செய்யப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.